லிட்டர் வாட்டர் கேனில் மண் கொஞ்சம் ஒரு 4-5 கைப்பிடி மண்ணை போட்டுக்கோங்க அடியில். இப்போது நான் என் மாடி தோட்டத்தில் இருக்க காஞ்ச இலைகள் என்னென்ன இருக்கோ பிளாஸ்டிக் தவிர போட போகிறேன். இங்கே பாருங்கள், என் தோட்டத்தில் இருக்கிறது எல்லாமே எடுத்து இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சம் போட்டுட்டு ஒரு கைப்பிடி மண் இப்படி போட்டுக்கலாம். ரொம்ப போட தேவையில்லை. நடுவில் கொஞ்சம் கைப்பிடி மண்ணை போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இப்படியே ரெப்பிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி மண்ணை போடுறோம். இதை பாருங்கள், எல்லாம் குச்சி பேப்பரு அந்த மாதிரி போட்டு ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்கலாம். இப்படி நிரப்பிக்கோங்க முக்கால்வாசி அளவுக்கு. இது பாருங்கள், நம்ம சாப்பிட்ட பப்பாளி தோல், வெங்காயத்தோல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், தேங்காய் நார் என்னென்ன கிடைக்கும் இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா ரெப்பியாச்சு. இப்போ நம்ம மண்ணை வச்சு எல்லாம் மூடிடலாம் முக்கால்வாசி அளவுக்கு. அப்படியே எல்லா சத்தும் கிடச்சிரும் இதில். பாருங்கள், பாருங்கள் தம்பட்டவரை, இங்கே பாருங்கள் தம்பட்டவரை வச்சுருக்கேன். அப்புறம் பாகல், காராமணி, பாருங்கள் வெள்ளரி பிஞ்சு, எல்லாம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் தூவி விடுறேங்க இதில். பாருங்கள் வெண்டைக்காய் விதையும் எல்லாத்துலேயும் இப்படி தூவி விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி தூவிக்கலாம். தூவிட்டு அங்கங்கே பால்சம், முள்ளங்கி அதெல்லாம் கொஞ்சம் தூவி விட்ருக்கேன் பாருங்கள் அங்கங்கே. இப்போ நம்ம மண்ணை வச்சு மூடிடலாம். அடுத்த ஸ்டேட்டு பார்ப்போம். மண்ணை வச்சு மூட போகிறோம். நான் என் தோட்டத்து மண் தாங்க, வேறு எந்த மண்ணும் கிடையாது. அதை வச்சு இப்படி எல்லாத்தையும் மூடிடுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மூடியாச்சு. நம்ம அடுத்த ஸ்டேட்டஸு பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் இப்போ தெரியல. பாருங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக மூடிட்டோம். இப்போ நம்ம தண்ணி தெளிக்க போகிறோம். இதில் நம்ம தண்ணி தெளிச்சுட்டு ஒரு நல்ல இடத்துல வச்சுறேன். அடுத்த ஸ்டேட்டஸு நம்ம பார்க்கலாம் முளைச்சிருக்கிறத. 0% முளைச்ச பாருங்கள் எப்படி எல்லாம் முளைச்சிருக்கு. முள்ளங்கி, காராமணி, வெண்டைக்காய் எல்லா விதைங்களும் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். நம்ம 0% போட்டது பாருங்கள் எப்படி தளத்தளன்னு எல்லாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். முள்ளங்கி, தம்பட்டவரை பாருங்கள், வெண்டைக்காய் எல்லாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள்.